ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு சிறகடி காசையில என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். அதுல என்னன்னா, இன்னைக்கு முத்துவும் மீனாவும் அஜயோட அப்பா கிட்ட பேச போறாங்க. அது என்ன ஏதுன்றது ஃபுல் ரிவ்யூவா பார்ப்போம். இனி ஸ்கூல்ல பார்த்தோம் அப்படின்னா, முத்து வந்துட்டு அந்த போலீஸ்காரன் கிட்ட கெஞ்சிட்டு இருக்காரு. அப்போ போலீஸ்காரன் சொல்றாங்க, நீங்க போய் அஜய் அப்பா கிட்ட பேசி கன்வீனியன்ஸ் பண்ணுங்க. அவர் கேஸ் வாபஸ் வாங்கினா மட்டும்தான் நாங்க விட்டுருவோம், இல்லைன்னா நாங்க விட மாட்டோம். இன்னைக்கு நாங்க கிளம்புறோம், ஆனா நாளைக்கு நாங்க வருவோம். நீங்க அதுக்குள்ள இன்னைக்கு ஒரு நாள் உங்களுக்கு டைம், அதுக்குள்ள நீங்க போயிட்டு கேஸ் வாபஸ் வாங்குற வழியை பாருங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள மீனா வந்துட்டு கிருஷியை கூப்பிட்டு வரும்போது மகேஸ்வரி வராங்க. மகேஸ்வரி பார்த்துட்டு இந்த மாதிரின்னு எல்லாத்தையும் சொல்லும்போது மகேஸ்வரி, சரி நீங்க 2 பேர் தனியா போகாதீங்க, என் வீட்டுக்கு போயிடலாம்னு சொல்லிட்டு அவங்க கார்ல கூப்பிட்டு போயிடுறாங்க. மீனாவையும் கிருஷியையும். மூத்து அங்க பேசிட்டு இருக்கிறாரு. பேசிட்டு இருக்கும்போது, சரிங்க சார், நான் இன்னைக்கு போயிட்டு எப்படியாவது வாபஸ் வாங்கிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ முத்து வெளியே வந்துட்டாரு. வந்துட்டு மீனாக்கு போன் பண்ணி, இந்த மாதிரி கார் ஷெட்டுக்கு வா மீனா, இந்த மாதிரி அவங்க அப்பா கிட்ட பேசி நம்ம சமாதானப்படுத்தி கேஸ் வாபஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்றாங்க. கிருஷி படுத்துட்டு இருக்கான். மீனா வந்துட்டு மகேஸ்வரி கிட்ட இந்த மாதிரி அவர் வர சொல்லியிருக்காரு, அஜயோட அப்பா வீட்டுல போயிட்டு அஜயோட அப்பா கிட்ட போயிட்டு கேஸ் வாபஸ் வாங்கணுமா, இல்லைன்னா வந்துட்டு நாளைக்கு வந்து கூப்பிடுவாங்களா கிருஷியா அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்துட்டு கார் ஷெட்டு கிளம்பிடுறாங்க. அந்த டைம்ல ரோகிணி மகேஸ்வரி வீட்டுக்கு வந்துட்டு வந்துடுறாங்க. அதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு பார்த்தோம் அப்படின்னா, ரோகிணி வந்துட்டு ஒரு லாயர் கிட்ட போயிருக்காங்க. லாயர் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி வந்துட்டு சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பணும்னு சொல்லிட்டு என் பையனை இந்த மாதிரி கேஸ் கொடுத்துருக்காங்க, இதுல இருந்து எப்படி என் பையனை காப்பாத்துறதுன்னு கேக்குறாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, உங்க பையன் வந்துட்டு பண்ணது கிரைம்ங்க, பூத்தொட்டியை தூக்கிட்டு போய் அடிக்கலாம் அப்படின்றது பெரிய விஷயம், இது வந்துட்டு தெரிஞ்சு பண்ணாலும் தெரியாம பண்ணாலும் கிரைம் தான், அதனாலதான் சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பணும்னு சொல்றாரு அவரு. இதே வந்துட்டு அந்த பையனுக்கு அஜய்க்கு பேனிக் அட்டாக் வந்துருச்சுல, அது வந்துட்டு லீகல் சர்டிபிகேட் வாங்கிட்டு வந்திருந்தா கண்டிப்பா உங்க பையனை சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ரோகிணி இருந்துட்டு, இதுக்கு என்னதான் மேம் சொல்யூஷன், என் பையனை எப்படி நான் காப்பாத்துறது அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அவங்க வந்துட்டு, நீங்க போயிட்டு அஜய் அப்பா கிட்ட தான் பேசி கேஸை வாபஸ் வாங்கணும், அது மட்டும் தான் சொல்யூஷன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட ரோகிணி வந்து, சரி மேம் நான் ஏதோ ஒரு வாட்டி பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே மகேஸ்வரி போன் பண்ணி இந்த மாதிரி அவங்க முத்துவும் மீனாவும் இந்த மாதிரி சொல்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரி நான் வந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மகேஸ்வரி ரோகிணி போயிடுறாங்க. அதுக்குள்ள பார்த்தா மீனா வந்துட்டு கார் ஷீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்போ செல்வம் இருக்காரு. செல்வம் கிட்ட முத்து சொல்லிட்டு இருக்காரு, எனக்கு நடந்த எந்த ஒரு இதுவுமே கிருஷிக்கு நடக்கக்கூடாது, என்ன மாதிரி கிருஷி வந்து கஷ்டப்படக்கூடாது படிப்பு இல்லாம. நான் வந்துட்டு எப்படியாச்சும் போய் கிருஷியை காப்பாத்தணும், மீனா வந்துட்டா, மீனாவை நானும் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே செல்வம் வந்துட்டு, நான் பாத்துக்கிறேன், நானும் வரேன்டா அப்படின்னு சொல்றாங்க. ஆனா முத்து இருந்துட்டு, இல்லடா நீ இங்கே இரு, எதனா சவாரி வந்ததுன்னா நான் சொல்றேன், நீ போயிட்டு வா, நானும் மீனாவும் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் மீனாவோட வண்டி இருக்கு, எடுத்துட்டு போய் வீட்டுல விட்டுறா அப்படின்னு சொல்றாங்க. சரி நான் பாத்துக்கிறேன்டா நீ போ அப்படின்னு சொல்றாங்க. முத்துவும் மீனாவும் அஜயோட அப்பா வீட்டுக்கு போறாங்க. அதுக்குள்ள இங்க ரோகிணியை பார்க்க வந்துட்டு வித்யா வராங்க. வித்யா வந்துட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்போ ரோகிணி சொல்றாங்க, அஜயோட அப்பா கிட்ட நீ போய் பேசிட்டு வா மகேஸ்வரி அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, நான் வந்து துபாயில இருக்கிறேன் அப்படின்றது ஒரு இது இருக்கு, அது அப்படியே இருக்கட்டும், நான் துபாயில் இருக்கிற மாதிரியே இருக்கட்டும், நீ போய் பேசிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வித்யா வந்துட்டு, இவ்வளவு நாள் நீ மகேஸ்வரிக்கு பண்ண பிரச்சனை பத்தாதா, இப்ப மகேஸ்வரி போய் பண்ணி அது அவங்க வீட்டுக்காருக்கு தெரிஞ்சு அது இன்னும் பெரிய பிரச்சனை ஆகுமா, முத்து மீனா தான் பாக்குறாங்களா, அவங்களே பாத்துக்கிட்டோம், நீ எதுவும் பண்ணாத, தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்றாங்க. உடனே ரோகிணி வந்துட்டு, அவன் ஏன் பையன், நான் தானே பண்ணணும், அவனுக்கு நான் எவ்வளவு பெரிய கஷ்டத்தை கொடுத்துட்டேன், இதுக்கு மேலேயும் அவனுக்கு கஷ்டப்பட விட மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஓ அப்ப இப்பதான் தெரியுது அவன் உன் பையன்னு அப்படின்னு வித்யா சொல்றாங்க. நீ இப்ப என்கிட்ட சண்டை போடதான் வந்தியா அப்படின்னு கேட்டு ஆர்கியூமெண்டா போயிட்டு இருக்கு. அப்போ வித்யா சொல்றாங்க, இல்ல முத்து மீனா எப்படி இருந்தாலும் அவங்க பையனை காப்பாத்திடுவாங்க, அவங்க அந்த அளவுக்கு எல்லாம் விட்டுற மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே ரோகிணி வந்துட்டு, அவங்களால ஒரு கட்டம் வரைக்கும் தான் முடியும், அதுக்கப்புறம் முடியலன்னா அவங்க அப்படியே தானே விட்டுருவாங்க, என் பையனை நான் தானே பாக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. முன்ன மாதிரி எல்லாம் இருக்க மாட்டாங்க, அவங்க பாத்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வித்யா வந்து கிளம்பிடுறாங்க. ரோகிணி ஃபீல் பண்ணி யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்குள்ள முத்துவும் மீனாவும் இவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. அஜயோட அப்பா வீட்டுக்கு வந்துட்டாங்க. வந்துட்டு அஜயோட அப்பா கிட்ட பேசுறாங்க. ஆனா வந்துட்டு அஜயோட அப்பா, அந்த பையன் ஒரு செகண்ட் பூத்தொட்டியை போட்டு என் பையன் இந்நேரத்துக்கு இல்லாம போயிருந்தா என்ன பண்ணிருப்பேன், இது வந்து கிரைம், பெரிய கிரைம் இது, அந்த கிறிஸ்டியனா சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பாம விட மாட்டேன், நீங்க என்கிட்ட வந்து கெஞ்சறதெல்லாம் வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஹார்ஷா பேசிட்டு இருக்காரு. அப்போ முத்து டக்குன்னு அவங்க காலில் விழுந்துடுறாங்க. உடனே அஜயோட அப்பா, நீங்க காலில் விழுறது கையில விழுறதுலாம் இந்த மாதிரி நிறைய பேரை பார்த்திருக்கேன், ஆனா இதெல்லாம் வந்துட்டு ஒண்ணும் செட் ஆகாது, நீங்க கிளம்புங்க, நான் வந்துட்டு இந்த கேஸை வாபஸ் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. சொல்லிட்டு கதவு சாத்திட்டு போயிடுறாரு. அப்போ முத்து மீனாவும் வந்துட்டு பேசுறாங்க. மீனா வந்துட்டு, நீங்க டக்குன்னு காலில் விழுவீங்க, நான் எதிரே பாக்கலங்க அப்படின்னு சொல்றாங்க. கிறிஷோட வாழ்க்கை மீனா, என்ன பண்றது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ முத்து சொல்றாரு, நம்ம வந்துட்டு கதவு இப்ப எப்படி சாத்தினாரு அதே மாதிரி அவரே கதவு திறக்கணும், அது வரைக்கும் நம்ம இங்கே நிக்கலாம்,
அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதோட இன்னைக்கு எபிசோட் முடியுதுங்க. ப்ரோமோல பார்த்தா மகேஸ்வரி போன் பண்ணி நாங்க வீட்டுக்கு வந்துட்டு இருக்கோம் கிறிஸ்ட கூட்டு போறதுக்கு அப்படின்னு சொல்லி மீனா சொல்றாங்க. அப்ப மகேஸ்வரி என்ன சொன்னாங்க, பேசுனீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. பேசணும், நாளைக்கு கிறிஸ்டுக்கு ஒரு எக்ஸாம் வைப்பாராம், அந்த எக்ஸாம்ல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு தான் முடிவு பண்ணுவாராம் அப்படின்னு சொல்றாங்க. நாளைக்கு கிறிஸ்டுக்கு என்ன எக்ஸாம் வைப்பாங்க, கிறிஸ் அதை பாஸ் பண்ணிடுவான், அதுக்கப்புறம் கேஸ் வாபஸ் வாங்கிடுவாங்க, அதுக்கப்புறம் கிறிஸ்டோட அம்மாவை அந்த போலீஸ்காரோட ஹெல்ப்ல தேட போறாங்க. இந்த மாதிரிதான் நாளைக்கு கேஸ் சீரியலை எடுத்துட்டு போறாங்க. இது வரைக்கும் பார்த்து ரிவ்யூவை கேட்ட எல்லாருக்குமே பெரிய நன்றி. பிடிச்சவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.